கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதில் 9ஆம் வசனம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இதில் பாருங்க, இன்றைய தினம் தேவன் உங்களுடன் பண்ணிய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று தேவனே சொல்லுகிறார். கர்த்தர் மூலமா, மோசே மூலமா கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னிய ஒரு காரியங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப தேவன் நம்முடன் பண்ணின உடன்படிக்கையை அவர் மறுபடியும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் நினைத்தது மட்டும் இல்லாம அதை நான் உறுதிப்படுத்துவேன், அதை விட்டு விலக மாட்டேன், அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஜெபத்துல கேட்கிறோம், நடக்கலன்னொன்னே ஆண்டவர் என்னங்க நான் அத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடமாக தானே இருக்கு, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். உண்மையிலே வருத்தப்படுறோம், எல்லாமே வருத்தப்படுறோம். அப்போ என்ன கேட்டால் நானும் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் செய்யாமல் விட்டாரே அப்படின்னு நான் என்னோட மன வருத்தங்களும் இருக்கும், எல்லாம் இல்லை. ஆனால் உறுதியாக தெரியும், தாமதித்தாலும் அது நடக்கும். வாக்கு தத்தங்கள் பொய் சொல்லாது, தாமதித்தாலும் முடிவிலே நிறைவேறும். அந்த நம்பிக்கை எனக்கு முழுவதுமாக உண்டு. தேவன் நம்மளோட பண்ணின உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொல்றாரு? பலுகி பெருகி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வதித்தார். இதுதான் அந்த மிகப்பெரிய உடன்படிக்கை. தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். பலுகி பெருகி பூமி சகலத்தையும் நமக்கு கீழ்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேவ ஆசீர்வாதத்தை திருப்பி சொல்லுகிறார். அதான் மெயினான உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை, மனிதனோட பண்ண உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை. அடுத்து என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன், நான் எனது சாயலாக நீ படைக்கப்பட்டவன், நீ என்னால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு அநேக உடன்படிக்கையில் மனிதனோட பண்ணியிருக்கார், தேவன் பண்ணியிருக்கார். அப்ப நம்ம தேவனுடையவர்கள். எதற்காக? ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. தேவன் ஆசீர்வாதமானவர் தானே. தேவன்கிட்ட தான் சகல சம்பத்தும் சகலமும் தேவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம அவருடையவராக இருக்கும் பொழுது, அப்பா பெரிய கோடீஸ்வரனா இருக்கும்போது, அப்பா பில்கேட்ஸோட மகனா நீங்க பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அம்பானி மகனா பிறக்கிறீங்கன்னா நீங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம ஒரு டீ பண்ணி குடிச்சுட்டு இருப்பீங்களா? இல்ல நீங்க இருக்க ஊர்ல இருக்க பெரிய பைசார ஓட்ட போய் டீ கொடுப்பீங்களா? அப்ப சகலமும் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் அவர் சொல்றாரு பாருங்க, திருப்பி சொல்றாரு, என் உடன்படிக்கையை உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்ப தேவன் நம்மளுடன் பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்ப தேவன் பண்ணின உடன்படிக்கையை அனைத்தையும் தேவன் மறுபடியும் நம்மளோட சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கலன்னு நினைக்கிறோமா? இது நடக்கலையே, எனக்கு அது நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறோமா? எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ என்னுடையவன் அப்படின்னு இருக்காரு. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இதெல்லாம் தேவன் நம்மளோட பண்ண உடன்படிக்கை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்றைய தினம் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்க மறந்து விடாதபடி அதிலே நிலைத்து நின்று அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் மறுபடியும் அவங்க சொல்றார். இதை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, உடன்படிக்கைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை வேகமாக தீவிரமாக சென்று அதை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நீர் எங்களோட அநேக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. அனைத்தும் ஆசீர்வாதமான உடன்படிக்கை என்பதை அறிவோம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கையை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நின்று உமது நாமத்தை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. சமாதான உடன்படிக்கையை நீர் ஒவ்வொரு குடும்பத்தில் பண்ணியதற்காக நன்றி தவணை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்தையும் நீர் நிர்மூலமாக்கி சமாதானத்தின் தேவன் தானே அந்த வீட்டை ஆட்கொண்டு சமாதானத்தின் உடன்படிக்கையால் இந்த வீடுகளை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. வீட்டில் உள்ள வயதானவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.